கைஸ் இன்னைக்கு ஆரே ஃபால்ஸ் போக போகிறோம். இன்பிட்வீனில் ஒரு இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், சாப்பிட்டுருக்காம பாருங்க. இதுதான் என் ஃப்ரெண்டு ஜாஃபர். இவன் கூட தான் நான் வந்து ஆரே ஃபால்ஸ் போகிறேன். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். என்ன சொல்கிறா? கண்டினியூ பண்ணுவோம். எது சாப்பிட்றதுயா? மெய்யூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கிட்டே இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷனு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஒரே பனி பயங்கரமாக இருக்குது. அது ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. இது வெங்கால் ஹைவேன்னு நினைக்கிறேன். சீத்தாஞ்சேரி வெங்கால் ஹைவே. மெய்யூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். மெய்யூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் போகிற வழியில் இன்பிட்வீனில் ஒரு இடத்துல நின்னோம். வேறு லெவலில் இருக்குது வீடு. அதிசயத்தை பாருங்களேன், அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஹில்லு வந்து அப்படியே இங்கே கண்டினியூ ஆகுது பாருங்கள். தெரியுதா கைஸ்? அந்த ஹில்லுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். இப்படி இது கைஸ் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் கைஸ். நாங்கள் இப்போ தான் உள்ளே வந்தோம், போயிட்டுருக்கோம் நடந்து. இந்த கேமராக்கு தனியாக இப்போ ஒருத்தவங்க அந்த ப்ரொஃபஷனல் கேமராவுக்கு வந்து இதில் டோக்கனே வாங்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் வாங்கிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்கள விட்டாங்களே. 500 கேமராவுக்கு டோக்கன் பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர்லாம் எடுத்து வந்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணுமா கைஸ்? பாருங்க, உள்ளே வந்து சந்தன மரம்லாம் இருக்குது. சந்தன மரம்? சரி இங்கே பாருங்க, சந்தன மரமா அது? ரெட் சாண்டல். ரெட் சாண்டல். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே குப்பைலாம் போடுறது வந்து டஸ்ட்பினில் போடுங்க, அப்படியே போட்டு போகாதீங்க. உங்களுக்கு குப்பை போடுறதுக்கும் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. இங்கே என்ன விஷயம் நான் நோட் பண்ணேன்னா, இந்த இடம் ஃபுல்லாக அந்த செங்குன்றத்துலேருந்து ஃபுல்லாகவே வந்துட்டு செம்மண் தான் இருக்குது ஃபுல்லாகவே. நீங்கள் அந்த டாப் தெரியுதா? என்ன தெரியும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஃபால்ஸே 2 கிலோமீட்டர் இங்கிருந்து. அப்படியே போயிட்டே இருக்கும் கைஸ். தடா மாதிரி ரொம்ப லாங்காக இருக்குமா இல்லை ஈஸியாக இருக்குமா போகிறதுக்குன்னு தெரியல. போக போக பார்ப்போம். தடாவே போகிறேன். நம்ம எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் நினைக்கிறேன். இன்னும் இருக்குது 1/2 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். மண்ணெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னு. அங்கே கூட உட்காந்து நீங்கள் எடுக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே எடுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மலையோட இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சென்னையில் இந்த மாதிரி ஒரு மலை கூட இல்லை. ஒரு சின்ன ஃபால்ஸ் கூட இல்லை சென்னையில். அதை கட் பண்ணி கட் இங்கே ஒன்றும் இல்லை. இன்பிட்வீனில் ஒரு இடத்துல நின்னோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்குது. ஹிடன் ஃபால்ஸ்லாம் இல்லை, ஸ்ட்ரீம் தான் போயிட்டுருக்கு. ஹிடன் ஃபால்ஸ்
ஸ்ட்ரீம், வாட்டர் ஸ்ட்ரீம் தெரியுதா? எனக்கு ஃபால்ஸ் போகிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீம் தான் guys ரொம்ப பிடிக்கும். தண்ணி சவுண்டு மட்டும் அப்படியே கேளுங்க. தண்ணி சவுண்டு கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பயங்கரமாக இருக்குது. மீன்கள் நிறைய உங்களுக்கு தெரியுதா? மீன் அங்கே போயிட்டு இந்த மீனுங்களாம் இருக்குது. தெரியுதா? எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. மீன்களே இப்படி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்லாம் இறங்குறீங்கன்னா பார்த்து இறங்குங்க, பயங்கரமாக வழுக்குது. கீழே விழுந்துட்டேன். இவன் இப்போ தான் கீழே சில்லறை வாங்கினான் கைஸ், சாரி கூழாங்கல் வாங்கினான். ஆனால் உண்மையிலே உள்ளே இறங்கி நடக்கிறது நல்லா இருக்கும். கைஸ் நாங்கள் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரீம்லேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் கைஸ். இப்போ வேறு லெவலில் இருக்குது. இங்கே தண்ணி கிளியராக இருக்குது. கைஸ் மீன்லாம் தெரியுதா? இதுதான் இந்த ஃபால்ஸ். இது அப்படியே அந்த சைடில் போய் இறங்குது கைஸ். ஒரு ஸ்லோ மோஷன் போடலாம். ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் நம்ம ஃபால்ஸுக்கே போகலை. ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டைம் ஆச்சு கைஸ். ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து தான் ஜாலியாக உண்மையில எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஃபால்ஸுக்கு போகிறீங்களோ இல்லை டேரெக்டாக ஃபால்ஸுக்கு போகாமல் அந்த தண்ணியை இந்த ஸ்ட்ரீம்லாம் வந்து என்ஜாய் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை பாருங்கள், ரொம்ப சில்லுன்னு இருக்குது தண்ணி. எங்கேங்கிற மாதிரி இருக்குது. எங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குதுங்க. இப்போ இது தெரிஞ்சா வந்துட்டு அந்த கோயில், இதான் அந்த கோயில் அங்கே சொன்னது. கோயில் நினைக்கிறேன். அங்கே போகலை. உண்மையாக அருமையாக இருக்குது. அங்கே ஒருத்தவங்க உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. வாங்க நம்ம ஃபர்தராக மேலே போகலாம். நம்ம போகலாம். இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், டெம்பிள் ஃபால்ஸ். இங்கே பாருங்கள், சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயிட்டு இருக்காங்க. அதான போகிறேன். குப்பத்தட்டில் போடுறாங்களா இல்லையோ, கண்ட இடத்துலையும் போட்டுருக்காங்க கைஸ்.
வந்துடுறா ஃபோட்டோ எடுக்க. நிறைய பேர் வந்துட்டாங்க கைஸ். இன்னைக்கு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம், பார்த்தா இப்போ நாங்கள் தான் லாஸ்ட்டாக இருக்கோம். இங்கே பாருங்க 96 ராம் மாதிரி பண்ணுறேன்ட்டு குரங்கு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். தேவையா அவனுக்கு தேவையா சொல்லிட்டு நான் விழுந்துருப்பேன் கைஸ் கீழே. இப்போ கைஸ் ஃபஸ்ட்டு ஃபால்ஸு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ஃபால்ஸு செகண்ட் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். 400 மீட்டர்ஸ் இங்கேருந்து. இப்போ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுன்னு சேஃபாக போகிறோண்ணா. கீழே ஃபஸ்ட் ஃபால்ஸில் ஜாக்கெட் போட்டு செகண்ட் ஃபால்ஸுக்கு போகிறேன். மொதல் இருக்க வந்தான். சிக்னல் சுத்தமாக இல்லை. இன்கமிங் வருது. கைஸ் 2 மணி நேரமாக இவன் இந்த பையன் குளிச்சுருந்தான். கீழே கொஞ்ச நேரம், செகண்ட் ஃபால்ஸில் கொஞ்ச நேரம், அவ்வளோதான் கிளம்புறோம் கைஸ். பசிக்குது, சாப்பாடு வர எடுத்துகிட்டு வரல. மேலே தான் நிறைய கூட்டமாக இருக்குது. ஆமாண்டா, மேலே இருந்தாலும் தண்ணி இருக்குது. ஒரே ஸ்லோ மோஷன். ஆர்ஏ ஃபால்ஸ் ட்ரிப்பு முடிஞ்சு போச்சு. செம்மையாக கால் வலிக்குது, பசிக்குது. சீக்கிரமாக என்ட்ரன்ஸுக்கு போகணும் போல இருக்குது. உங்களுக்கு ரொம்ப தும்மல் அதிகமாக இருந்ததுன்னா தயவுசெய்து தண்ணியில் இறங்காதீங்க. எனக்கு ஒரே தும்மல் தான். தண்ணி ஃபுல்லாக ஒரே சளி. தண்ணி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். அதுக்கு தண்ணியை முடக்கு குடிச்சிடக்கூடாது. நான் லைட்டாக டேஸ்ட் பண்ணோம். தண்ணி நல்லா இருக்குது. தண்ணி அப்படியே கூமாப்பட்டி சர்பத் மாதிரி இருக்குதுங்க. கூமாப்பட்டி தண்ணி நாங்கள் தண்ணி ஆர்ஏ ஃபால்ஸ் வாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ட்ரன்ஸுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். மழைலாம் வந்துன்னா இதெல்லாம் அடிச்சுட்டு போகும்போது தண்ணி. மழைலாம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே நடக்கவே முடியாது. ஃபுல்லாக பாறை தான். இப்போவே நல்லா ஸ்லிப் ஆகுது. வைஃபைக்கு வந்த மாதிரி வழியில் வந்துருக்காங்க. வரும்போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதான் என்கிட்ட சொன்னேன். லாஸ்ட் டைம் சொன்னேன் எப்படா அப்படின்னு. இப்போ நைட்டு 12 மணிக்கு போயிட்டு எல்லாரையும் ஆர்ஏ ஃபால்ஸ் போகலாம் கூப்பிட்டு இருக்கேன். போகிற வழியில் ஒரு செக் டேம் மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்குது.
நாங்கள் போயிட்டு வரும்போது தான் இதை வந்து பார்க்குறோம்.